கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கீரிப்பாறை, காளிகேசம் பகுதிகளில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் வேலாயுத பெருமாள். விரிவான தகவல் என்ன? கண்டிப்பாக. அதாவது குமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையோர கிராமங்களான கீரிப்பாறை, காளிகேசம் மற்றும் கரும்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் இன்று தொடர்ந்து மூன்றாவது நாளாக விடாமல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் கீரிப்பாறை, காளிகேசம் பகுதிகளில் காட்டாற்று வெள்ளம் இரு கரைகளை தொட்டவாறு கரை புரண்டு ஓடுகிறது. மேலும் கீரிப்பாறை பகுதியில் அமைந்துள்ள தரைப்பாலம் முழுவதுமாக மூழ்கி அப்பகுதியில் போக்குவரத்தும் தடைபட்டுள்ளது. இதே போல் மலையோர கிராமங்களான கீரிப்பாறை, லேபர் காலனி, பாளையத்து வயல், புதுகிராமம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராமங்களில் உள்ள மக்களும் காட்டாற்று வெள்ளத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும், கரையோரம் இருக்கும் மக்கள் ஆற்றில் குளிக்கவோ துணி துவைக்கவோ இறங்கவோ கூடாது என்றும், அதே போல் ரப்பர் தொழிலாளர்கள் அண்ணாச்சி பழம் பறிக்கும் தொழிலாளர்களும் கரையை கடந்து மறுகரைக்கு செல்லக்கூடாது என்றும் வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் தொடர்ந்து அப்பகுதியை கண்காணித்து வருகிறார்கள். தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பாதிப்புகள் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் மாவட்ட நிர்வாகம் அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறது. அதே போல் சுற்றுலா பயணிகளும் கீரிப்பாறை, காளிகேசம் பகுதிகளுக்கு செல்லக்கூடாது என்று வனத்துறை அறிவுறுத்தலோடு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் தடையை மீறி வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் பறிமுதல் செய்வதோடு அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறியுள்ளார்கள்.